அவன் என்ன சாதி வாரி கணக்கெடுக்க சொல்லி கேட்குறேன், சாதி வேணான்றாரு. ஆனால் வந்து சாதி வாரி கணக்கெடுக்க சாதியை ஒழிக்கத்தாண்டா அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கேன். அது புரியுதா இல்லையா உனக்கு? நான் ஒரு டாக்டர், என்கிட்ட 10 நோயாளி வர்றான். உங்களுக்கு என்ன செய்யுது? தலைவலி, இந்தா இந்த மாத்திரை. உங்களுக்கு என்ன செய்யுது? வயிற்று வலி, இந்தா இந்த மாத்திரை. உங்களுக்கு என்ன செய்யுது? காய்ச்சல், இந்தா இந்த மாத்திரை. இது நோயை குணமாக்குறதுக்கான மருத்துவம்டா. என்னன்னே கேட்காம இருந்தா உனக்கு இந்த மாத்திரை, உனக்கு இந்த மாத்திரை, இந்த மாத்திரை. செத்து போவான்டா நோயாளி. பைத்தியக்காரா, செத்து போவான். நான் நோய் என்ன என்று கேட்பது நோயை தீர்க்க, நான் உன் சாதி என்ன என்று கேட்பது அதை ஒழிக்க. நான் கேட்பது நவீன சாதித்துவத்தை நவீனப்படுத்துறதுனா, நீ சாதி கட்டி சீட்டு கொடுக்குறிய, அது நவீனப்படுத்தி சாதி வளர்க்கறது இல்லையோ? அது இல்லையோ? அது எப்படி? உங்களுக்குலாம் வந்த ரத்தம் எங்களுக்கு வந்த தக்காளி சட்னி ஆயிருது. எப்படி அது? எப்படி நீ சாதி பார்க்காமல் சீட்டு கொடுப்பியா? தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி ஆதி தமிழ் குடிகளுக்கு, தேவேந்தருக்கு தெற்க வடக்க வந்து ஆதி தமிழ் குடி பறையர்களுக்கு 26 தொகுதி பொது தொகுதியில் நிற்க வச்ச ஒரு கட்சி சொல்ற ஆண்மை தர்மத்தோட ஒரு கட்சி. போன தொகுதியில் 16, போன தேர்தல் 21 சட்டசபையில் 16ல் 2016ல் 26 தொகுதி. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தொகுதியில், பொது தொகுதியில் ஆதி தமிழ் குடிகளை தேவேந்திரரை அல்லது பறையரை நிப்பாட்டியது. சொல்றா, கட்சியை கழிச்சுட்டு பாரு, சொல்றா. பெரம்பலூர் பொது தொகுதி ஆயிடுச்சுன்னு இங்க இருந்து நீலகிரியில் கொண்டு எங்க அண்ணா ஆராசான் நிறுத்தின. அவ்வளவுதான் உன் ஆண்மை, அவ்வளவுதான் உன்னுடைய சமூக நீதி. அதுக்கு ஜெயலலிதா ஒரு பிராமண பெண்ணா இருந்தாலும் தலித் எழில்மலையை கொண்டு போய் அந்த திருச்சியில நிறுத்தி பாராளுமன்ற உறுப்பினராக வெல்ல வைத்தார்கள். அந்த துணிவு, அந்த திமிரு, ஆரிய பெண் பார்ப்பன பெண்ணுக்கு இருந்த துணிவு திராவிட திருவாளர்கள் உங்களுக்கு யாருக்காது இருந்ததுடா? பிரபாகரன் மகனுக்கு தாண்டா இருக்கும். அது இதே மாதிரி வாக்கு கேட்கிற, இதே மாதிரி பல்லாயிரக்கணக்காக கூடிய இந்த மக்கள் மேடையில் சொன்னேன், அன்பு மக்களே, உங்க மகன் ஒரு தாழ்த்தப்பட்ட தமிழ் இளைஞனை நிறுத்திட்டேன். நான் கேட்டேன், இவன் என் தம்பி, இவன் தமிழன் என்றால் எனக்கு ஓட்டு போடு, இவன் தாழ்த்தப்பட்டவன் என்று பார்த்தால் நீ போற்றாத, உன் ஓட்டு எனக்கு தீட்டு என்று பேசினேன். இன்னும் நான் ஜெயங்கொண்டத்தில் பேசின பேச்சு இருக்கு. சாதி வேணாம் என்கிற, வேணாம் தான் சொல்றேன். அது எப்படி ஒழிப்ப? நான் என்ன சொல்றேன், நீங்களே கவனிங்க. இப்ப நாங்க கோணாரு எவ்வளவுன்னு எண்ணுங்க. இப்ப நாங்க தேவர்ல தேவர்னு எடுக்காத, கல்லர் எவ்வளவு, மறவர் எவ்வளவு, அகமுடையர் எவ்வளவு, நான் படையாச்சி எவ்வளவு, கவுண்டர் எவ்வளவு, உடையார் எவ்வளவு, முத்தரையர் எவ்வளவு, பிள்ளைமார் எவ்வளவு, முதலியார் எவ்வளவு, அப்படி என்ன, நாடார் எவ்வளவு, அப்புறம் குயவர் எவ்வளவு, வண்ணார் எவ்வளவு, முடிதிருத்திர மருத்துவர் குலத்தில் எவ்வளவு. இது என்ன எங்களுக்கு என்ன? நாங்கள் வந்து எங்களுக்கு எண்ணிட்டு தலைக்கு ஏற்ப எங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டுன்னு வச்சுக்க. இப்போ நாங்கள் கோச்சிக்க மாட்டோம். இப்போ தேவரில் வந்து இப்போ கோணாரை விட தேவருக்கு அதிகம் போயிடுச்சுன்னா என் தாய் விளை தானே, எனக்கு வேண்டி என் கூட்டத்துக்கு வேண்டியது வந்துருச்சுல, என் கூட்டத்துக்கு வேண்டிய சாப்பாடு வந்துருச்சு. அப்போ அவனுக்கு எத்தனை சாப்பாடு போனால் நான் ஏன் வருத்தப்படணும்? என் பசிக்கு உணவு வந்து விட்டது, அவன் பசிக்கு உணவு போறதில் எனக்கு மகிழ்ச்சி. எங்க ஐயா ராமதாஸ் இவ்வளவு கேட்கிறாரு, அவ்வளவு கேட்கிறாரு, கொடுக்காத. அவர் தான் பல தடவை சொல்றாரு, எண்ணி கொடுங்க, என்ன கொடுத்துரு. அவர் எதிர்க்க மாட்டார். உங்களுக்கு தெரியுமா, இந்த இடஒதுக்கீட்டுக்காக ஐயா பெரியார் வித்திட்டு இருக்கலாம். ஆனால் இந்த இடஒதுக்கீட்டை தமிழின மக்களுக்கு போராடி பெற்று தந்த ஒரு பெருந்தகை நம்முடைய தாத்தா பெருமதிப்பிற்குரிய ஆனமுத்து என்பதை தமிழீழம் தலைமுறையினர் மறந்துவிடக் கூடாது. பாக்குறாரு, என்னடா நமக்கு எதுவுமே இல்லையடா. நான் முன்னாடி சொன்ன புள்ளி விவரத்தை பாக்குறாரு அவரு. அது பார்த்துட்டு எதுவுமே இல்லையே, நம்ம ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதுவுமே இல்லை என்று டெல்லிக்கு அவர் நண்பர்களை கூட்டிகிட்டு போறாரு. 1979 போறாரு, 78 போறாரு. 78 போய் டெல்லியில குடியரசுத் தலைவர் சந்திக்கிறார், பிரதமரை சந்திக்கிறார், பல்வேறு தலைவர்களை சந்திக்கிறார், எல்லா மாநில முதல்வர்களையும் சந்திச்சு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இந்த வகுப்பாரி பிரதிநிதித்துவத்தின் அவசியத்தை எடுத்து ஒரு மகன் பேசுறார். நல்லா ஆங்கிலம் பேசுவார். பேசி அவர்களுக்கு புரிய வைத்து ஒரு கிளர்ச்சியை ஓராண்டுக்குள் உண்டு செய்கிறார். என் அன்பு தம்பி தங்கைகளே, அருமை பெற்றோர்களே, 1979 ஒரு பெரிய கிளர்ச்சியை செய்தவர். வழியே இல்லாமல் பிபி மண்டல் தலைமையிலே ஒரு குழுவை அமைக்கிறார்கள். அதான் மண்டல் கமிஷன் என்று வருது. அந்த மண்டல் 79 அமைக்கப்பட்ட அந்த குழுவை
80 வந்து ஒரு அறிக்கை, 82 ஒரு அறிக்கை தாக்கல் செய்து, 82 அந்த அறிக்கை எப்ப வருது ஆணையா வருது? 1990 மதிப்பிற்குரிய பெருந்தகை இந்திய நாட்டை ஆண்டதிலே ஒரே உருப்படியான ஒரே பிரதமர் ஐயா விபி சிங் அவர்கள் ஆட்சி காலத்தில் அது அரசாணையாக மாறுது. 8 ஆண்டுகள் எடுத்துக்காம பாருங்க. 82 எங்க, 90 எங்க, 8 ஆண்டுகள் கடப்புல கடந்திருக்கு. 8 ஆண்டுகள். அந்த அரசாணையாக 1990 வந்த பிறகுதான் நாடங்களும் தலைவர்களும் மாணவர்களும் வீதியில் வந்து கிளர்ச்சி செய்ய தொடங்கிவிட்டார்கள். ஆகா, நம்மளை இவ்வளவு காலம் ஏமாற்றி இருக்கிறார்கள் என்று ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் இந்திய ஒன்றிய நிலப்பரப்பு முழுதும் ஆளுகிற எல்லா மாநிலங்களிலும் புரட்சி வந்தது. அப்படிப்பட்ட புரட்சி தமிழர் நிலத்தில் வரணும். அதுக்குத்தான் இது. நான் ஆணமுத்து இல்ல, அவன் பேரங்க திறப்ப கவனிச்சுட்டு பார்த்துக்கணும், கவனத்தில் வச்சுக்கணும். அப்ப அதுக்கு பிறகு இந்த ஆட்சியாளர்களால் தவிர்க்க முடியவில்லை. 69% இடஒதுக்கீடு என்று ஆணை வருது. எப்போ வருது? 90 அவர் சட்டம் ஏற்று ஆணை போட்டாரு. 94 தான் அது செயலாக்கம் பெறுது. அப்ப 4 ஆண்டுகள் ஆணை அரசாணை போட்ட பிறகும் அது கிடப்புல கிடக்குது. அப்படின்னா எவ்வளவு அழுத்தம் இருந்திருக்குன்னு பாரு. ஒரு கோட்பாடு தானே என் அன்பு உடன் பிறந்தார்களே, அருமை பெற்றோர்களே. அண்ணல் அம்பேத்கர் சொல்றாங்க ஒரு கோட்பாடு, நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. இது கோட்பாடு. இதை ஏற்றுக்கொண்டுட்டு அந்த உலகத்தில் இந்த நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஐயா பெரியார் அவர்கள் தான் உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொண்டுகிற பெருமக்களே, அதை போலவே உங்களுக்கு கீழே எவரும் தாழ்ந்த சாதி இல்லை என்று எண்ணிக்கொள்ளுங்கள், பிரச்சனை இல்லை. அவ்வளவு முடிஞ்சிச்சு. அதுல என்ன கவனிக்கணும்னா, எண்ணி கொடுக்கும் போது நம்ம எல்லாருடைய கனவும் ஒரு சமநிலை சமூகத்தை படைக்கணுங்கிறதான். அதாவது பிறப்பின் அடிப்படையில், மனித பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராமல் ஒரு சமநிலை சமூகத்தை படைக்கணுங்கிறோம். அதுக்கு பேர் தான் சமூக நீதி. இப்ப இதுக்கு பேர், இந்த விடுதலைக்கு பேர் தான் சமூக விடுதலை. வர்க்க விடுதலைங்கிறது என்ன? ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு அற்ற விடுதலை வர்க்க விடுதலை. ஆனால் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி, ஏன் நம்ம சாதிங்கிற சொல்லை தவிர்த்து குடிங்கிறோம்? சாதி தமிழ் இல்லை, தமிழனுக்கு சாதி இல்லைங்கிறார் புரட்சி பாவலர். சாதி தமிழ் சொல்லே இல்லை, குடிதான். பாணன் பறையன் துடியன் கடம்பன் 4 குடி தவிர வேற குடி இல்லை என்று புறநானூறு பாடுது. குடிதான் நமக்கு, நாம் குடிகள். இருக்கின்றானே இருட்டறையில் உள்ளதடா உலகம், இன்னும் சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே என்று புரட்சி பாவலர் அழுகிறார். அது அதான் சொல்றாரு பாருங்க, சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று, பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துலங்குவதில்லைங்கிறார். கடவுள் வெறி சமய வெறி கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயேங்கிறார். இடை வந்த சாதி இங்க கேட்கிறாங்கல்ல, சாதிதானே தமிழர் அடையாளம். எப்படி இருக்கும்? சாதி எப்படி தமிழர் அடையாளம் இருக்கும்? மதம் எப்படி தமிழர் அடையாளமா இருக்கும்? எப்படி அடையாளமா இருக்கும்? நான் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு மூத்தவன். சாதி எப்போது வந்தது? புரட்சியாளர் பாருங்க, இடை வந்த சாதி. அதுவும் புரட்சியாளர் அம்பேத்கர் 3000 ஆண்டுகளாகத்தான் இந்தியாவில் இந்த பிறப்பின் அடிப்படையிலே பேதம் கற்பிக்கிற வர்ணாசிரம கோட்பாடு உருவானதுங்கிறார். அதுவும் ஆரியர்கள் வருகைக்கு பிறகு 3000 ஆண்டுகளாக இந்த கர்மம் வந்திருக்கு. நான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த உலகத்தின் தொல்குடி சமூகத்தின் மகன். நான் ஒரு பேரினத்தின் மகன். உலகில் முதல் மாந்தன் தமிழன், அவன் பேசிய முதல் மொழி தமிழ் என்று எங்களுடைய தாத்தா தேவனை அப்பாவானர் நிறுவுகிறார். அதை நீங்க நன்கு புரிந்து கொள்ளணும், தமிழ் இளம் தலைமுறையினர். அப்படின்னா இடை வந்த சாதி மதம். கிறிஸ்தவம் தோன்றி எத்தனை? சரி 2500 2000 ஆண்டு. இப்போ 2021 அவ்வளோ. அந்த கிமு தான் கணக்கு. இப்போ 2022 இவ்வளோ தான் ஆயிருக்கு. இப்போ 23 வரப்போகுது. இஸ்லாம் தோன்றியப்போ 1500, பௌத்தம் தோன்றியப்போ 2000. இந்த மதங்கள் இவ்வளவுதான். ஆனால் இந்த மதங்கள் சாதிகள் வருவதற்கு முன்பிருந்தே நாங்கள் தமிழர்கள். என் அன்புக்குரிய சொந்தங்களே, உலகத்தீரே நாங்கள் தமிழர்கள். ஆண்டுக்கும் 600 ஆண்டுக்கு முன்னாடி தமிழன் எப்படி கழிவறை கட்டி நாகரிகத்தோடு வாழ்ந்தான் என்பதற்கு கீழடி ஆய்வே உங்களுக்கு தோன்றுவது உங்களுக்கு சான்று. 2200 ஆண்டுக்கு முன்னாடி மண் குழாயில தண்ணீரை கொண்டு போயிருக்கான். இரும்பை உருக்கியிருக்கான் உலையில வச்சு. என்னது? அவ்வளவு ஒரு
மூத்த ஒரு இனத்தின் கூட்டம் நான். எனக்கு இது எப்படி அடையாளமாகும்? எப்படி அடையாளமாகும்? ஏன் சாதிதான் தமிழர் அடையாளம் என்று சொல்ல வைக்கிறான் என்றால், தமிழ் பெருங்குடி மக்கள் இனத்தின் பிள்ளைகளே உங்களுக்கு சொல்றேன், ஆந்திராவில் சந்திரசேகர் ராவ் போட்டுக்குருவான், ரெட்டின்னு பேர் போட்டுக்குருவான், ஜெகன்மோகன் ரெட்டி, அது ராஜசேகர் ரெட்டி பேர் இருக்கும். ஆனால் சாதிக்கு கட்சி வச்சிருக்க மாட்டான். நல்லா கவனிச்சுக்கணும். மேனன்னு பேர் வச்சிருப்பான், நாயர்னு பேர் வச்சிருப்பான். ஆனால் அவன் ஒருபோதும் சாதி கட்சி வச்சதில்லை. இவன் சாதிக்கு பின்னாடி பேர் போட மாட்டான். ஆனால் தெருவுக்கு 2 கட்சி சாதி கட்சி இருக்கும். இந்த பிரச்சனை எதுக்கு தெரியுமா? இதை தள்ளுவான் நமக்கு. சாதி சொல்லணும். சாதி சீமான் பேருக்கு பின்னாடி சாதி போட்டால் அந்த சாதிக்காரன் தவிர அவன் பின்னாடி யாரும் போக மாட்டான். எப்படி வேலை செய்யறான் பாருங்க. உன்னை உளவியலா தள்ளுவான். இதை நல்லா கவனிச்சுக்கணும். அதுக்கு பின்னாடி இங்க பாருங்க, ஐயா ராமதாஸ் வந்தா என்னாலு கேட்பான், திருமாவளவன் வந்தா என்னாலு கேட்பான், சீமா வந்தா என்னாலு கேட்பான், கார்த்திக் வந்தா என்னாலு, சரத்குமார் வந்தா என்னாலு. ஆனா ஸ்டாலின் வந்தா நம்மாது. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? புரியுதா? நல்லா விளங்குதுன்னு நினைக்கிறேன். இந்த கருத்தை கவனமா வச்சுக்கணும். இங்க வச்சுக்கணும். என் பங்காளி வடிவேலு சொல்வார்ல, இங்க வச்சுக்கணும். ஏமாந்துடக்கூடாது. இன்னொரு தலைமுறை எச்சரிக்கையா இருக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும். அவர்கள் எல்லாம் பேருக்கு பின்னாடி முகர்ஜி, பானர்ஜி எல்லாம் போட்டான். ஆனால் சாதிக்கு கட்சி வச்சது இல்ல. மும்பைக்கு என்னைய ஒரு என்ன சொல்றது, ஒரு விழாவுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஒரு தமிழ் சங்கம். அந்த தமிழ் சங்கத்துல அது ஒரு சாதி, ஒரு குறிப்பிட்ட சமூகம் சார்ந்தவர்கள் வச்சிருக்க தமிழ் சங்கம். வேற ஒரு சமூகம் சார்ந்திருக்க ஒரு தமிழ் சங்கம் இருக்கு. வேற ஒரு சமூகம் சார்ந்த தமிழ் சங்கம் இருக்கு. ஆனா நான் தமிழ் சங்கம்னா பொதுவா போயிட்டேன். அங்க போனா ஒரு குறிப்பிட்ட சமூகம் நடத்துற தமிழ் சங்கம், மற்ற சமூகம் வரல. கூட்டம் முடிஞ்சு அறைக்கு வந்தோடனே என்னோட வந்து, தம்பி இப்ப படம் எப்படி இருக்குது, நீங்க வரல, அது அவங்க நடத்துறாங்க தம்பி. எப்படி இப்படி சங்கமா பிரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களை அங்கங்கமா வெட்டி போட்டு போயிடுவானே. ஆனால் அங்க கேரளால 3 லட்சம் மலையாளிகள், மொத்த பேரும் மலையாள சமாஜம், மொத்த பேரும் ஒன்னா இருக்கான். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மும்பை பக்கத்துல இருக்கு, போய் பார்த்துட்டு வா. நமக்கும் மற்றவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை தான். இப்ப நம்ம என்ன சொல்றது, நம்ம சொல்றதுல பிறருக்கு வந்து நடுக்க வருது. இவன் எண்ணிட்டானா சிக்கல் வருமே. என்ன சொல்றேன்? இப்ப நாங்க கோனார் எவ்வளவு இருக்கோம்? என்ன எங்களுக்கு எத்தனை அமைச்சர் சீட்டு கொடுத்துருக்க? 2. ஐயா முதல்வர்கிட்ட கேட்போம், உங்க சமூக எண்ணிக்கை எவ்வளவு எண்ணுங்களேன். தேவர் நாங்க எவ்வளவு இருக்கோம்? எங்களுக்கு 3. படையாச்சி நாங்க எவ்வளவு இருக்கோம்? எங்களுக்கு 3. ஆனா உங்க சமூகம் இதுல எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்குது? எண்ணுங்களேன். மனச்சான்றுக்கு வஞ்சகம் இல்லாம துரோகம் இல்லாம எண்ணுங்களேன். அது அவர் தானே சொல்றோம். ஐயா ஸ்டாலின் அவர்கள் உங்க குடிகளின் எண்ணிக்கையை எண்ணுங்க. கோனாருக்கு 2, உங்க குடும்பம், உங்க வீட்டிலே 2 அமைச்சர். இது என்ன சமூக நீதி? இந்த இதுல இவர் சமூக நீதி தான் திராவிடம், சமூக நீதி திராவிட மாடல், சமூக நீதியை இந்தியா முழுமைக்கும் கொண்டு போறோம். வீட்டை விட்டு நகரலை சமூக நீதி. அப்புறம் எங்கிட்டு போகும்? என்ன கொடுமை பாருங்க. எண்ணினால் இதுவரை இவர்கள் எப்படி தமிழ் பேரினத்தை ஏமாற்றி இருக்கிறார்கள் என்று தமிழ் இளம் தலைமுறை எழுந்து விடுவார்கள். எப்படி மண்டல் கமிஷன் அறிக்கை அது பண்ண ஐயா விபி சிங் சட்டம் போட்ட உடனே மாணவர்கள், இளைஞர்கள், மக்கள் எப்படி கிளர்ச்சி செய்து போராடினார்களோ அப்படிப்பட்ட பெரும் புரட்சி தமிழர் நிலத்தில் வெடிக்கும். அதுக்கு நானே தலைமையேற்று வழி நடத்துவேன். எனக்கு முன்னாடி இதை முன்னெடுத்து போன ஒரு முன்னத்தியர் இருக்கு. நமது போற்றுதற்கு மனத்திற்குரிய பெருந்தகை நம் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பல காலமாக இதை வலியுறுத்தினார்கள். அது யாரும் மறுக்க முடியாது. இந்த வகுப்பாரி பிரதிநிதித்துவத்தில் அதற்குரிய இடஒதுக்கீடு எங்களுக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் கொடுங்கள் என்று பல ஆண்டுகள் போராடினார்கள். அவர் தூக்கி வந்த தீப்பந்தத்தை இப்ப அவர் பிள்ளை நான் தூக்கிட்டு ஓடுறேன், கொடு, இல்லைன்னா நான் வந்து கொடுப்பேன். அவ்வளவுதானே. மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அரசை கையில் எடுப்பதை தவிர மக்களுக்கு வேற வழி இல்லை. நாங்க கோரிக்கை வைக்கிறோம், போராடுறோம். எங்க கோரிக்கையில் இருக்கிற நியாயத்தை உணருங்கள். நாயுடு கொடுக்கணுமா? என்னங்க கொடுங்க. ரெட்டி கொடுக்கணுமா? கொடுங்க. தெலுங்கு செட்டியார் கொடுக்கணுமா? கொடுங்க. மார்வாடி, மராட்டி, ஜெயினுக்கெல்லாம் கொடுக்கணுமா? கொடுங்க. கன்னடர் கொடுக்கணுமா? கொடுங்க. வேணான்னு சொல்ல. ஆனால் எண்ணி கொடுங்க.
அதை போலவே பெருமக்களே, கர்நாடகாவில் நான் 1.25 கோடி பேர் இருக்கிறோம். அந்த முதல்வருக்கு கோரிக்கை வைங்க. உன் ஆளு கன்னடருக்கு இவ்வளவு கொடுத்துருக்கேன், நாங்க 1.25 கோடி இருக்கோம், எண்ணி கொடுங்க ஆளுக்கு, பேசி பெற்றுக் கொடுங்க. தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட என் சகோதரின உறவுகளுக்கு கொடுங்கள். அவர்கள் உரிமைக்காக நான் உயிரை கொடுத்து கூட போராடி பெற்றுக் கொடுக்க தயாரா இருக்கேன். கொடுங்க, என்னங்க ரெட்டி எவ்வளவு, நாயுடு எவ்வளவு, எண்ணி கொடுங்க. தெலுங்கு செட்டியார் எவ்வளவு கொடுங்க. ஆனால் அதே மாதிரி அருமை சகோதரன் ஜெகன்மோகன் ரெட்டிகிட்ட பேசி, இல்லை உங்க நண்பர் சந்திரபாபு நாயுடு பேசி, உங்க ஆளுகளுக்கெல்லாம் நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்க, நம்ம ஆளுகளுக்கெல்லாம் அவ்வளவு கொடுத்துருக்கேன், அதனால நீங்க ஒண்ணு செய்ப்பா, தமிழர்கள் அங்க இருக்கிறவனுக்கு எண்ணி கொஞ்சம் இடஒதுக்கீடு கொடுப்பா. 9 அமைச்சர்கள் நீங்க இருக்கிறீங்க தம்பி உதயநிதியோட சேர்த்து. எங்களை போல மாண்புமிக்க ஒரு தமிழ் சமூகம் எங்கேயாவது இருக்கா? இனிமேல் அப்படி சொல்லக்கூடாது. எங்களை போல ஏமாளிகள் எங்கேயாவது இருக்காங்களா உலகத்துல? எங்களை போல தமிழர்கள் நாங்கள் பேரன்பிலும் பெருந்தன்மையிலும் பிழை செய்து விட்டோம் பெருமக்களே. அதை எங்களை ஏமாளித்தனம் என்று எண்ணி விடாதீர்கள். எங்களுடைய பேரன்பது, பெருந்தன்மை அது. அதை நன்கு கவனத்தில் வச்சுட்டு வேலை செய்யணும். மலையாளிகளுக்கு கொடுங்க. அதே மாதிரி ஐயா பினராயி விஜயன்கிட்ட பேசி, எங்க ஆளுங்க அங்கே இருக்கான், அவனுக்கு பெற்றுக் கொடுங்க. எப்படி நீங்க பெற்றுக் கொடுப்பீங்க? அவன் டிஜிட்டல் எண்ணியல் அளவுன்ட்டு 1000 சதுர கிலோமீட்டர் எடுத்துட்டு போயிட்டான். இன்னும் 150 கிலோமீட்டருக்கு மேல அளக்க வேண்டியது இருக்குது. இதுவரைக்கும் கண்ணை கோயில் இருந்த இடம் என்னதான் இருந்தது, அவன் இப்ப அவனுதுங்கிறான். வாயை திறக்கல, நீங்க பேசவே இல்லையே. ஏன்? நாடு உங்களது இல்லை. ஏன் எங்களுக்கு ரத்தம் துடிக்குது? இது என் தாய் நலம். இது ஒன்றை விட்டால் எனக்கு வழி இல்லை. இது ஒன்றை விட்டால் எனக்கு இடமே இல்லை. இன்னொரு இடம் இருந்துச்சு, அடிச்சு விரட்டிட்டான். இங்க அகதியாவது நிக்க இடம் இருந்தது. வட இந்தியா 1.5 கோடி வந்துட்டான். உங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை, நீங்க அவனுக்கு ஓட்டுரிமை கொடுப்பீங்க. அவன் சொல்லுவான், நீ வெளியில போனா, அவன் நீ முந்தா நாள் வந்த நீ போ, நான் இன்னைக்கு வரேன், நாளைக்கு நான் போறேன். ஆனா போன்னு 2 பேரும் சொல்லக்கூடிய உரிமையும் தகுதியும் எனக்கு ஒருத்தனுக்கு தான் இருக்குது. அதனாலதான் நீங்க யாரும் போக வேண்டாம், உழையுங்க. ஏன்னா எங்க பிள்ளைகளை உழைப்பு விட்டு வெளியேற்றிட்டீங்க. உழைப்பை கொடு, ஊதியத்தை கொடு, ஆனா ஓட்டுரிமை கொடுத்துறாதேங்க. எப்படி என்றதுங்க? எப்படிங்க என்றது? எப்படிங்க எண்ணி வீடு வீடுக்கு சரியா ஓட்டுக்கு காசு கொடுக்குறீங்க? அது மட்டும் எப்படி என்ன முடியுது? இந்த வீட்டுல தானே உங்களுக்கு தான் நல்லா எண்ணுவாங்களே. அதுவும் ஓட்டு கேட்கறது, தெருவில் கருத்துல பேசுறதுலாம் கிடையாது. திருட்டுக்கோழி பிடிக்கிற மாதிரி முச்சந்தில் உட்காந்துக்கிட்டு எவ்வளோ எத்தனை பேருமா இந்த 100 நாள் வேலை திட்டத்தை அதுக்கு தான் வச்சிருக்காங்க. அதில் யார் முன்னாடி நிற்கிற தலைவி யாரோ தலைவன் யாரோ சொல்லி எத்தனை பேர் அந்த வீட்டில் எத்தனை 3ஆம் நம்பர் வீட்டில் அண்ணே 5 ஓட்டுனேன். வாக்காளர் அடை என்ன பொய் சொல்லி காசு வாங்கிட கூடாதுல. அந்த வாக்காளர் அடையாள அட்டை காட்டு, அது உண்மையிலே ஓட்டுருக்கு. இந்த 5 ஓட்டில் அது மட்டும் என்ற எண்ணி எப்படி அவங்களுக்கு சரியாக காசு கொடுக்க முடியுது? இது என்றது அவ்வளோ கஷ்டமா? டிஜிட்டல் இந்தியாங்கிற தட்டுனா கடன்னு சொல்ல போகுது. இது என்றதுக்கு என்ன உனக்கு பிரச்சனை கஷ்டம்? அது என்ன முடியாதுங்க. சமூக நீதி பேசுகிற நீங்கள், பெரியாரை பற்றி பேசுகிற நீங்கள், இது எதையுமே பேசாத பீகார்ல நிதிஷ்குமார் எப்படி கணக்கு எடுக்கிறாரு? சாதிவாரி கணக்கெடு, குடிவாரி கணக்கெடுப்பு எப்படி எடுக்கிறாரு? அது எப்படி எடுக்கிறாரு? ஏன்னா அவன் அந்த மண்ணின் மகன், அந்த மண்ணுக்கு உண்மையா இருக்குன்னு நினைக்கிறான். அந்த மண்ணை அவன் ஏமாத்தல. ஏன்னா நீங்க 1/2 நூற்றாண்டு காலமாக நீங்களே எங்களை ஏமாத்தி இருக்கிறீர்கள். நீங்க கொஞ்சம் நஞ்சமா? ஒரு பக்கம் ஐயா எம்ஜிஆர், ஒரு பக்கம் ஐயா கருணாநிதி, 2 பேரும் சேர்ந்து. உங்களுக்கு தெரியுமா எம்ஜிஆர் நமக்கு பண்ண துரோகங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா? கால கொடுமை, அதெல்லாம் சொன்ன கண்ணீர் வரும் உங்களுக்கு. ஒரே ஒரு இடத்தில் அந்த மகன் சரியா இருந்துட்டார். அந்த ஒரு இடம் நம் தலைவனுக்கு உண்மையாக இருந்தது, அன்பாக இருந்தது, ஒரு தகப்பன் போல இருந்தது. அந்த ஒரு இடத்தில் நாம் அவரை நேசிக்க வேண்டிய கட்டாயத்தை கேட்டோம். தன் தந்தை போல இருந்து உதவியதால் நம் தலைவன் அவருக்கு மகன் போல உண்மையா இருந்தார். இதுதான் உண்மை. மற்ற எல்லா இடமும் தப்பு, எல்லா இடமும் தப்பு. அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, பள்ளி கல்லூரிகளில் பயிற்று மொழியாக நம் தாய்மொழி இருக்குது. ஆங்கிலம் ஒரு பாடமொழியாக இருக்கு. இதை ஆங்கிலத்தை பயிற்று மொழியாக்கி தமிழை பாடமொழியாக்கிய பெருந்தகையே ஐயா எம்ஜிஆர் தான். கொடுமை. கல்வியும் மருத்துவமும் அரசிடத்தில் இருந்தது, பொதுமையாக இருந்தது. அதை தனியார் முதலாளிகளின் வர்த்தகமயமாக, வியாபார பண்டமாக மாற்றிய பெருந்தகை ஐயா எம்ஜிஆர் அவர்கள். எவரையா மறுக்க சொல்வார்? எடப்பாடி பழனிசாமி மறுப்பாரா? அந்த ஐஏஎஸ் அதிகாரி தங்கவேலு ஐயா ஒரு சின்ன புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அப்படியே அவர் சொல்றாரு, காலில் விழுந்து கதறாரு.
தலைவரே கொடுத்துறாதீங்க, தலைவர் தனியாருக்கு கொடுத்துறாதீங்க, தலைவர். கடைசியா நம்மகிட்ட காசு இல்லை. அரசாங்கத்திடம் இல்லாத காசு தனியார் முதலாளிகிட்ட அப்படி போச்சு, இவர்கிட்ட அப்படி போச்சு. அவ்வளவு இவர் ஆட்சியிலே சாராயத்த முதலாளிகள் எல்லாரும் இன்னைக்கு கல்வி தந்தைகள். பெருமக்களே, கல்வி தந்தைகள், தாளாளர்கள், பல லட்சக்கணக்கான சொத்துகள், கோடிகளுக்கு உரிமையாளர்கள். என்ன கொடுமை பாருங்க. எல்லாத்தையும் தனியார் மயப்படுத்திட்டு போயிட்டு கடைசியா முல்லை பெரியாற்று அணை இருக்குல்ல, அந்த அணை பாதுகாப்பு உரிமை தமிழர்களுக்கு இருந்தது. சின்ன பிள்ளைங்க தம்பி எங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ராஜா முகமது தேனிக்க கம்பத்துக்கார், அவர் தான் பொதுப்பணித்துறை அமைச்சர், இவர் முதலமைச்சர். கேரளாவில் சந்திப்பு. அப்போ ஐயா பண்டருட்டி ராமச்சந்திரன் இருக்காரு, கேளுங்க. ராஜா முகமது அடிக்கிறார், ஐயா பண்டருட்டி சொன்னா, அண்ணே போகிற பக்கம் பார்த்தா அவர் கையெழுத்து போட்டுருவாங்க பொருக்குன்னு. எதானாலும் சரிடா, விட்டுறாதரா, நீ போட்டு கையெழுத்து போட்டுறாத, நீ போட்டுறாதன்னு. சரிண்ணே எனக்கு டிசென்ட்ரி போகுது, நான் வரலன்ட்டு ஹோட்டலில் படுத்துக்கிட்டாரு. இவர் போய் இறங்கி கேட்கும்போது முதலமைச்சர், என்ன ராஜா முகமது வரல, சரி நான் போடுறேன்னு கையெழுத்து போட்டு அணையை பாதுகாக்கிற உரிமையவும் மலையாளிகளுக்கு கொடுத்து வந்த மேதை. அது ஒரு இனப்பற்று. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்ல, எவ்வளவு தூரம் நம்ம வஞ்சித்து வீழ்த்தப்பட்டிருக்கோம். இன்னும் அந்த இமேஜ்ல இருக்காத, அதே பில்டப்ல இருக்காத. அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா வந்தாங்க, அவங்க இனப்பற்ற பாரு. வீரப்பன் நம்ம சியா நம்ம ஐயா இருக்கார்ல, அவர் உயிரோடு இருக்கிறவரை 6000 சதுர கிலோமீட்டர் காடுகளில் கன்னட காக்கா கூட பிறக்கல, ஒரு காக்கா கூட பிறக்கல. அவன் செத்தான், எடியூரப்பா ஒக்கனைக்கல் என்னதுட்டான், காலை வந்துட்டான். அவன் இருந்திருந்தா எடியூரப்பா என்ன ஆயிருப்பான்னு தெரியாது. அந்த ராஜ்குமாருக்கு நடந்த கதை அங்கேயே நடந்திருக்கும். தூக்கி வச்சு தொலை சேர்ந்திருப்பார். இப்ப என்னாச்சு, இந்த காலை வச்சு ஒக்கனைக்கல் எங்களுதுன்றான். அது தமிழர்களின் நயாகராது, என் நிலத்தின் நதி. என்ன பண்றாரு இவர் தெரியுமில்ல, இவரு ஜெயலலிதா அம்மையார் என்ன சொன்னாங்களோ அது பேசி தீர்த்துக்கலாம்ங்கிற பிரச்சனையே இல்லாத பகுதியை பிரச்சனைக்குரிய பகுதியாக மாற்றிய பெருமகள் அம்மையார் ஜெயலலிதா. டிஸ்ட்ரிபியூட் பகுதியாக மாற்றிவிட்டாங்க. ஏன்? அது ஒரு இனப்பற்று. ஈழப்போர்ல உன்னுடைய தலைவன் இந்த இனத்தின் ஒரே தவ புதல் ஒருத்தருக்கான். உலக இன வரலாற்றில் இப்படி ஒரு தலைவன் இருந்திருக்க முடியாது. உனக்கு புரிஞ்சுக்க, தமிழ் பேரினத்தின் பெருமை மிக அடையாளம், வீரம், மானம், அறிவு எல்லாம் கொண்ட ஒரு பெருமகன். அவன் தான் ராஜராஜ சோழன், அவன் பேரன் ராஜேந்திர சோழன் பேரன், புலித்தேவன் பேரன், மருதுபாண்டி பேரன், வேலுநாச்சியார் பேரன், தீரன் சின்னமலை பேரன், அவன் தான். அந்த மன்னர்களின் வாரிசு அவன், அவனுடைய வாரிசு நம்மெல்லாம். இங்க பிரச்சனை படம்னாலும் வாரிசு பிரச்சனை தான், பதவினாலும் வாரிசு பிரச்சனை தான். இந்த ஊர்ல வாரிசுக்கு தான் அடிச்சு கிடக்குறாங்க. அப்ப என்னது நடக்குது தெரியுமில்ல? ஈழப்போர் முடிஞ்சிருச்சு என் உடன் பிறந்தார்களே. முன்னாடி இருந்த துரோகங்களை எல்லாம் விட்டுருங்க, அவர் செஞ்ச துரோகங்களை எல்லாம் விட்டுருங்க. நீங்க திரும்பி ஒரு தடவை அதை பின்னோக்கி பாருங்க, விட்டுருங்க. ஆனால் தலைவர் பிரபாகரன் அவர்கள் இறுதி போர் முடிஞ்சிருச்சு. மே 18 சிங்கள அரசு அறிவிச்சிருச்சு. பிரபாகரன் கொல்லப்பட்டு விட்டார், செத்து போயிட்டார், கொன்னுட்டோம், எல்லாம் முடிஞ்சிருச்சு. கரும்பகை சூழ்ந்து தமிழில் நிலத்தில் அப்படி போகுது, காட்சியில் காட்டுறாங்க. உன் இனம் செத்துருச்சு. அந்த துயரத்தை உலக தமிழ் பேரினம் அழுது கொண்டு இருக்குது. உண்ணாம உறங்காம கண்ணீரோடும் கவலையோடும் அப்படியே நாதியற்று நிற்குது. அந்த துயரத்தை வெளிக்காட்ட ஒரு நாள் அரசு விடுமுறை அப்படின்னு ஒரு விடுமுறை அறிவிக்காத ஐயா கருணாநிதி என்கிற தானே தலைவர், தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர் என்ன பண்ணாரு தெரியுமில்ல? ஆந்திராவில் ராஜசேகர் ரெட்டி ஹெலிகாப்டர் விபத்திலே, உலங்கூர் விபத்திலே இறந்து போனதுக்கு ஒரு நாள் அரசு பொது விடுமுறை விட்டார். தமிழ் பேரினத்தின் ஒப்பற்ற தலைவன் பிரபாகரன் என்ற தமிழ் தேசிய விடுதலைக்கு புரட்சி செய்த புரட்சியாளன் கொல்லப்பட்டான் என்பதற்கு அந்த துயரத்தை வெளிக்காட்ட, மொத்த இனமும் செத்து போனது என்கிற அந்த துயரத்தை பதிவு செய்ய ஒரு நாள் விடுமுறை விடாத கருணாநிதியின் அரசு, ஆந்திர முதல்வர் ராஜசேகர் ரெட்டி எந்த காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து புரட்சி செய்து இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்களோ அந்த கட்சியின் முதல்வருக்கு ஒரு நாள் அரசு விடுமுறை, தமிழ்நாடு அரசு விடுமுறை. ஐயா பெரியார் இருந்ததுக்கு விட்டதா? இவர்கள் கட்சியின் நிறுவன தலைவர் பேரறிஞர் அண்ணா இருந்ததுக்கு ஆந்திர தேசத்தில் விடுமுறை இருந்ததா? இல்லை இவரே செத்தாரே அதுக்கு விட்டார்களா? ஏன் விட வேண்டும்? எந்த காங்கிரஸ் கொடியை இறக்கி திமுக கொடி பிறந்ததோ அந்த கொடியை அறக்கம்பத்தில் 3 நாட்கள் பறக்க விட்டார்கள் திமுக காரர்கள். இதே கருணாநிதி ஐயா. அது காரணம் என்ன? அது ஒரு இனப்பற்று. இதையெல்லாம் கத்துக்காம நீ ஒன்னும் செய்ய முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது. என்னன்னா இவர்கள் வஞ்சித்து நம்மளை வீழ்த்தினார்கள்.
இன்னும் நீ என்ன கத்து எடுக்க மாட்டார்கள். ஆனால் நாம் எடுக்காமல் விட மாட்டோம். குடிவாரி கணக்கெடுத்து எடுக்காமல் விட மாட்டோம். இன்னைக்கு உனக்கு தெரியாது, ஆனால் அண்ணன் ஒரு நாள் இந்த இடத்திற்கு வந்து நான் எண்ணும் போது தெரியும். என்ன அப்படி சொல்லுவேனா? பாரா எத்தனை ஆண்டுகள் நம்மளை ஏமாத்திருக்காங்க. எண்ணுவேன், உறுதியா எண்ணுவேன், அது நடக்கும். நாம் சாதாரணமானவர்கள் தோற்கலாம், சத்தியம் தோற்றதாக சரித்திரத்தில் செய்தியில் என்கிறார் நம் உயிர் தலைவர். நாம் சத்தியத்தின் மக்கள், உறுதியாக வெல்லுவோம், அதுல எந்த மாற்றம் இல்லை. ஒரு சமநிலை சமூகம் நீங்க படைக்க வேண்டும் என்றால் என் அன்பிற்குரிய சொந்தங்களே, சாதிய படிநிலைகளை சமப்படுத்த வேண்டும். அதுக்கு இருக்கிற ஒரே வழி எண்ணி கொடுக்கிறதா. எல்லோருக்கும் எண்ணி எல்லோருக்கும் உரியது கிடைத்து விட்டால் சாதிய சங்கம் அவசியப்படாது, சாதிய கூட்டங்கள், அந்த சாதிய குழு அவசியப்படாது. எல்லாருக்கும் தான் எல்லாம் கிடைச்சிருத. அப்புறம் எதுக்கு என் எண்ணிக்கைக்கு அடிப்படையில் பங்கீடு என்றால்? எங்க ஐயா கேட்டார் பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு எண்ணி கொடு. இப்ப நீங்க பாருங்க, என் தம்பி என்னோட கேட்டான், இஸ்லாமியர்கள் நாங்க எத்தனை, அருந்ததியர் எத்தனை? அருந்தியதற்கு 3.5 விழுக்க 3 விழுக்காடு. இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் இருக்கிற இந்த மண்ணின் மக்கள் இஸ்லாமிய குடிகளுக்கு ஒரு 3.5 விழுக்காடு. இதுதான் என்ன சொல்றது, எண்ணி கொடுக்காமல் எடுத்து கொடுப்பது. அருந்ததியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று நாங்கள் சொல்லல, கொடுங்கள், தயவு செய்து கொடுங்க. கீழ் படிநிலையில் இருக்க மக்களுக்கு கொடுங்கள், விளிம்பில் இருக்க மக்களுக்கு கொடுங்க, வேணாம்னு சொல்ல. இந்த நாட்டின் மக்களுக்கு, நாட்டின் எல்லாம் எல்லாருக்கும் சமமா பங்களிக்கப்படணுங்கிறது எங்க கோட்பாடு, கொடுங்க. ஆனால் எனக்கு நீ இடஒதுக்கீடு தான் பெற்று கொடுத்துருக்கணும். ஆனால் எனக்கிட்ட இருந்து தேவேந்திரருக்கும் இந்த ஆதி தமிழ் குடிகளுக்குமான இடஒதுக்கீடுல இருந்து எடுத்து உள்ஒதுக்கீடு கொடுத்தது தவறு. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? உள்ஒதுக்கீடு ஏன் எதுக்குறோம்னு? இடஒதுக்கீட்டை நாங்கள் ஏற்கிறோம், அவர்களுக்கான இடஒதுக்கீடை நாங்கள் எல்லோரும் உயிரை கொடுத்தேனும் போராடி பெற்றுத்தர தயாரா நிக்கிறோம் களத்துல. ஆனா இடம் இல்லையே அப்படின்னா நீ பிசி எம்பிசி இருந்து கொடுத்துருக்க முடியுமா? அவனால நீ சரியான ஆண்மகன் சொல்லு. ஏன் எஸ்சி பட்டியல் இருந்தவன் எடுத்து கொடுத்த? ஏன்னா அதிகார வலிமையற்றவன், குரலற்றவன், ஒடுக்கப்பட்டவனாக இருக்கான், அவனுக்கு என்று தலைவன் இல்லை. பிசி எம்பிசில தொட்டிருந்தா அன்னைக்கே உன்னை கொண்டு பேக்வர்ட் அண்ட் மோஸ்ட் பேக்வர்ட்ல இருந்து எடுத்து கொடுத்திருந்தீன்னு வச்சுக்க, இந்த 3 விழுக்காடு என்ன ஆயிருக்கும்? நாடு கொந்தளிச்சு. நீ எஸ்சி பட்டியல் இந்த தேவேந்திரர்கிட்டையும் இந்த பல்லர்கிட்டையும் பறையர்கிட்டையும் எடுத்து கொடுத்துட்ட. அப்ப இடம் இல்லைங்கிற. இப்ப 10 விழுக்காடு பொருளாதார அடிப்படையில் கொடுத்திருக்கிறியே, அந்த இடம் எங்கிருந்து வந்தது? அந்த 10 விழுக்காட்டு பொருளாதார அடிப்படை இடஒதுக்கீடை ஏற்கிற பெருமக்களே, நான் குடிவாரி கணக்கெடுப்பை கேட்கும் போது ஏன் எதிர்க்கிறீர்கள்? அந்த 10 விழுக்காட்டை அவன் எந்த அடிப்படையில் கொடுக்கிறான், எப்படி எண்ணி கொடுக்கிறான், எப்படி எண்ணி கொடுக்கிறான், அதையும் தான் நான் சொல்றேன், கொடு, ஆனா எண்ணி கொடு. ஆனால் அவன் முன்னேறிய வகுப்பினர் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி என்று வச்சு கொடுத்தால் செருப்பாலே அடிச்சிருந்தான். என்ன முன்னேறிட்டான் சொல்லு, என்ன முன்னேறிட்டான்? சாதி முன்னேறி, வகுப்பு முன்னேறி, வகுப்பு முன்னேறிய வகுப்பு முன்னேறிட்டான்ல, அப்புறம் அதுக்கு இடஒதுக்கீடு? என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு கூறா. முன்னேறிய வகுப்பினர், முன்னேறிய சாதியினர், சாதி எப்படா முன்னேறும்? முட்டாப்பகலே, எப்படா முன்னேறும்? அதான் முன்னேறிட்டாலும் அப்புறம் அதுக்கு இடஒதுக்கீடு இல்ல இல்ல, பின்ன பொருளாதாரத்தில் பின்னடைஞ்சிட்டான். அடா பைத்தியக்காரா, இடஒதுக்கீடு இந்த முறை வந்தது என்பதே பைத்தியக்காரா. ஏழைங்கிறதுக்காக இல்லடா. சீமான் இந்த தெருவில் போகக்கூடாதே, வெற்றிக்குமார் இந்த தெருவில் போகக்கூடாது, இந்த அன்னிலங்கம் இந்த தெருவில் போகக்கூடாது, காமராஜன் தெருவில் போகக்கூடாது, வெங்கடராஜன் தெருவில் போகக்கூடாது. நாங்கள் ஏழைங்கிறதுக்காகடா. டேய், நாங்கள் இடிசாதி மக்கள், தாழ்ந்த மக்கள், தீண்டத்தகாதவர்கள், பஞ்சமர்கள், சூத்திரர்கள், அப்படி சொல்லி தாண்டா எங்களை தெருவில் போகாத, செருப்பு போடாத, கோயிலில் குளிக்காத, கோயிலுக்குள்ள போகாத, குளத்துல குளிக்காத, தண்ணியை நாங்கள் ஊற்றுவோம், இப்படி குடி. பைத்தியக்கார. நேரத்தில் ஒரு படம் பார்க்குறேன், மாடு, பசுமாடு, கண்ணுக்குட்டி பால் குடிக்குது, நான் மூத்திரம் குடிக்கேன். உங்களுக்கு பேய்தது படம் இருக்கு வலைவெளியில், யாருக்கா அனுப்பி விடுறேன் பாருங்க. நீங்க ரொம்ப போயிட்டு இருக்கு. மாடு பால் குடிக்குது, மனுஷன் மூத்திரம். இவன்ட்ட என்னடா நீதி இருக்கும்? பாரு, இதுல பாரு, இன்னொரு கதைகள். இவர் சாதி முன்னேறிடுச்சான், ஆனா பின்தங்கிட்டாரான். கற்றறிந்த இளைய பிள்ளைகள் நன்கு கவனிச்சுக்கணும். இப்ப எதுக்கு இதை சண்டை போடுறோம்னா, பொருளாதார அடிப்படை நம்ம எதுக்குறோம்னா, சீமான் ஏழை என்பதற்காக இந்த தெருவில் போகக்கூடாதுன்னு இல்லை, வெங்குளராஜ் ஏழை என்பதற்காக இல்லை, நாங்க தாழ்த்தப்பட்டவர்கள் என்பதற்காக. எந்த சாதியின் அடிப்படையில் எங்களை இழிவுபடுத்தி கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரம்,
வளம் இதில் வாய்ப்பு மறுக்கப்பட்டதோ அதே சாதி குடிகளின் அடிப்படையில் எங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு வேண்டும், அந்த உரிமை வேண்டும் என்றுதான் நாங்கள் அதை கேட்கிறோம். நாங்கள் கேட்பது சலுகை அல்ல, எங்கள் உரிமை என்பதை புரிஞ்சுக்கணும். அதனால என்ன சொல்றோம்? பொருளாதாரத்தில் முன்னேற்றம் என்பது என்ன? என் உடன்பிறந்தார்களே, ஒருவன் கல்வியை கற்று வேலை வாய்ப்பை பெற்று அந்த வேலைக்கேற்ற சம்பளத்தை பெற்று பொருளாதாரத்தில் மேம்படுவது, முன்னேறுவது, இதுதான் முன்னேற்றம். முன்னேற்றத்தின் அளவுகளை தான். ஆனால் இவர் ஏழையா இருக்காராம், இவர் கஷ்டப்படுறாராம், ஆனா இவர் சாதி முன்னேறிச்சான். அப்போ உங்களுக்கு விளக்கமாறு உண்டாடிக்கணும் தோணுதா இல்லையா? வாடா, சாதி எப்படா முன்னேறும்? சரி, கஷ்டப்படுறீங்களா? அது என்ன முன்னேறிய சாதியாவே நான் இருப்பேன், எனக்கு இடஒதுக்கீடு கொடு. நான் அந்த உச்சி கொம்புலே உட்காந்துருப்பேன், நீ ஏறி வந்து ஊட்டி விடு, மரத்தை வேரோடு வெடிச்சு செஞ்சிருவேன். கீழாதீங்க, வாடா வாடா, இடஒதுக்கீடு வேணும்ல, ஏழையா இருக்கியா? என்னோட பிசி பேக்வேர்டு, மோஸ்ட் பேக்வேர்டு, வாடா வாடா கீழே. இல்லை ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வரியா? கீழே வா. இல்லை நான் எஃப்சியா தான் இருப்பேன், கீழே வந்தால் உனக்கு இடஒதுக்கீடு. எஃப்சியா தான் இருப்பேன்னா அதான் ஒண்ணு. அதான் அங்க இருக்க பிரச்சனை தான். வந்தால் இடஒதுக்கீடு, வராவிட்டால் இல்லை போடா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இடஒதுக்கீடு இல்லை. இப்போ ஒருவேளை நான் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வாய்ப்பில்லை ராஜா, அவ்வளவுதான். நீ என்ன வேணாலும் போராடு, சாதி முன்னேறாது, அதை நான் ஏற்க இயலாது. அந்த அறிவு கட்ட மடையன் நான் கிடையாது. பின்தங்கி இருக்க பொருளாதாரத்தில் ஏற்கிறேன். வா கீழே வா, வா கீழே வா, என்னோட வா, பிசி எம்பிசிக்கு வா. அதே மாதிரி எங்களை ஒன்று செய்யும். தேவேந்திரகுல வேளாளர்கள் எங்களை, நானே என் தம்பியும் தான் போகிறான். தேவேந்திரகுல வேளாளரை பட்டி இந்த இதில் இருந்து எங்களை தேவேந்திரகுல வேளாளர் என்று அறிவின்னு. அதில் எங்கள் பிள்ளைமார்களும் சொந்தக்காரெல்லாம் என்னை எவனை ஓட்டு போடக்கூடாது அடித்து போஸ்ட் ஒட்டி என்னை திட்டிட்டு இருந்தான். ஒரு பெரிய தர்க்கமே நடந்துச்சு. அது எப்படி நீங்கள் அவங்க வேளாளருக்கு எங்களுடைய பட்டவங்கன்னு? எப்போ உன் கிரீடத்தை கழட்டி அவன் மண்டையில் வைக்கலப்பா, நான் புதுசாக ஒன்று செஞ்சு வைக்கிறேன். வேளாளர்னா என்ன தம்பி? வேளாளர்னா வேளாண்மை செய்கிறது தானே. அவன் செய்கிறானா இல்லையான்னு கேட்டேன். ஆமாம் செய்கிறாங்க. அப்போ என்ன வேளாளர் தானே அவர்? உங்கள் வேளாளர் கவுண்டர்னு போட்டுக்கிறாங்க, அவங்க வேளாண்மை செய்கிறாங்க போட்டுக்கிறாங்க, இவங்க வேளாண்மை செய்கிறாங்க கேட்குறாங்க. நாங்கள் வேளாளர் தானே. இப்போ நான் வந்துங்க, நான் பள்ளி விடுமுறை கல்லூரி விடுமுறை நாளில் வேட்டைக்கு போவேன், மயில் வேட்டைக்கு. அப்போ நான் யார்? வேட்டுவேன், குறவேன். நான் ஆடு மாடு மேய்ப்பேன், அப்போ நான் யார்? கோனார். அப்போ நான் நாங்கள் விவசாயம் பார்க்குறோம், அப்போ நான் யார்? நான் வேளாளர். அப்போ நான் வந்து விடுமுறை நாளில் நான் குளத்தில் கம்மாயில் தூண்டில் போட்டு மீன் பிடிப்பேன், அப்போ நான் யார்? மீனவன். எங்கள் சொந்தக்காரங்க கடலில் மீன் பிடிக்கிறேன், நான் கம்மாயில் மீன் பிடிக்கிறேன், மொத்தமாக நான் தானே. இதில் என்ன உனக்கு பிரச்சனை? அப்போ வேளாளர்னு போட்டு கோச்சுக்கிட்டு அப்போ கிட்ட கருணாநிதி எதுக்கு இசை வேளாளர்னு போட ஒட்டிய? அவர் தெரியாமல் அப்போ நாங்கள் இருந்தோம், இதையும் தெரியாமல் விட்டுப்போ. என்னது பாருங்க, தமிழ் சமூகத்தை எப்படிப்பட்ட நோய்க்கு தள்ளிட்டாங்க பாருங்க. ஆனால் நாங்கள் போராடினோம். ஆனால் பிஜேபி வந்து நாங்கள் தான் கொண்டு வந்த ஹே என்ன வேணா எங்கால பூரா ஓட்டு போட்டான். அவன் திருப்பி ரோட்டில் போட்டு போயிட்டான். இப்போ என்ன, அதை விட்டேன். இப்போ என்னன்னா, பட்டியல் சமூக என் இதிலிருந்து இடத்திலிருந்து என்னை விடுதலை செய்யும். தேவேந்திரகுல வேளாளரை பட்டியல் பிரிவிலிருந்து தூக்கு எடு. முதல்ல என்னை எடு. என்னை தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்ல நீ யார்? முதல்ல நீ யார்? தமிழன் பெருமைக்குரியவன். தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன். நீ தூக்குடா என்னைய. பொண்ணு எங்காளுகளாம் எனக்கு தர்க்கம் பண்றானா? அவங்களுக்கு கிடைக்கிற சலுகை. ஏய், எனக்கு வேண்டியது சலுகை இல்லை, உரிமை. நான் இந்த மண்ணின் மகன், பூர்வீக குடி, 3ஆம் நில குடி, எனக்கு கொடு. இப்போ எனக்கு எத்தனை விழுக்காட்டா வச்சிருக்க? எஸ்சியில் வச்சு 8 10 பிசியில் வச்சு கொடுறா, இல்லை எம்பிசியில் வச்சு கொடுறா, அவ்வளோதானே. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். என்னவோ பிரச்சனை இல்லை. எஸ்சியில் வச்சு ஏய் எஸ்சி குஷிலாம் கொண்டு வருவேன், விச வச்சு போட்டு கொண்டு வருவேன், பார்த்துருந்துக்க. இந்த சேட்டையெல்லாம் வச்சுக்க கூடாது. கொஞ்ச நாளைக்கு தான் ஆடுவேன் ராஜா. நான் அதை வச்சு 3 ஆண்டு ஆடுவீங்களா? அவ்வளோதான் ஆடுவீங்க. கீரிப்புள்ள சண்டை எப்படி போட தெரியுமா உங்களுக்கு? பாம்புகிரி சண்டை பார்த்துருக்கா தம்பி? பாருங்க, பாம்பை நல்லா ஆட விடும். இப்படி அப்படிங்க, அப்படி துள்ள அப்படி துள்ள அப்படி துள்ள. அவர் ஆடி ஆடி அப்படின்னு பாருல, ஒரே போடு போடுறனா இல்லையான்னு பாரு. நீங்க ஆடு ராஜா, ஆடு. என்னவோ ஒண்ணு நீங்க பெண் அலையிறாங்க. வந்துருச்சு வந்துருச்சு, உட்காரு.
கம்மிங் பேக். பட்டியல் சமூகத்திலிருந்து எங்களை விடுதலை செய்யணும். மக்கள் நாங்க கேட்கிறோம், எங்களை எடுத்துருந்துச்சு, உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு இடஒதுக்கீடே வேணாம்ங்கிறமே. அந்த எஸ்சியில் வச்சு எனக்கு என்ன கொடுத்த, பட்டியல் பிரிவு வச்சு என்ன கொடுத்த, அதை பிசி எம்பிசியில் வச்சு கொடு, அவ்வளோதானே, எனக்கு முடிஞ்சிருச்சு, ஒரு பிரச்சனை இல்லையே. நீ எத்தனை நாளைக்கு எங்களை அப்படி மூடி மறைச்சிருவ? ஒரு வேளை அப்போ நான் வந்துட்டேன், நீ என்ன பண்ணிடுவேன்? நீ போடா அங்கே போட, நீட்டு அங்கே போய் நீட்டுடா, போடா போடா போட. இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் என்னை ரெக்கக்னைஸ் பண்ண வேண்டாம், சட்டம் போட்டுருவேன், தூக்கி போடுவேன், அங்கே அனுப்புவேன். அவன் மாநில அரசின் சட்டத்தை கேட்க வேண்டாம் தான், நீ போடுற சட்டத்தை மயத்துக்கா நாமதிக்கணும், தூக்கி போட்டுருவேன். அவ்வளோதான், அவ்வளோதான். அவ்வளோ ரோசமாக இருந்தால் என்கிட்ட வரி வாங்காத, வரி வாங்காதடா டேய். இந்திய நாட்டின் பொருளாதாரத்தை நிறைக்கிற முதலிடம் மகாராஷ்டிரா, 2வது இடம் நான், பிச்சைக்காரப்பட. நீ என்கிட்ட வந்து பீத்தி காட்டுற, போடா 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 வைத்தியக்காரன். ஒரு ஆட்டம் காட்ட ஒரு காட்டம் இல்லை, அது நான் சரியான ராமநாதத்துக்கு காட்டேன். நீங்க புரியுதா? எவனாவது அரசு அதிகாரி எவனா தவறு பண்ணிட்டா தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்தோம்னு எங்க ஊருக்கு போடுவீங்க. அந்த தண்ணி இல்லாத காட்டிலே விளைஞ்சிருக்கோம் நாங்க. எல்லா ஊர்லயும் நீ 17 கல்லு குடிச்சு பாரு, என் ஊர்லயும் ஒரு தடவை 17 கல்லு குடிச்சு பாரு. எல்லா ஊர்லயும் கரும்பு தின்னு பாரு, என் ஊரு கரும்பு எப்படி இனிக்குதுன்னு பாரு. அதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்கணும் ராஜா. அந்த ஆட்டத்தை நீ வந்து அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது என்ற புரட்சிகர முழக்கத்தை வைத்த பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள். எந்த சமரசம் கிடையாது, எந்த சமரசமே எங்க வாழ்க்கையில் கிடையாது. சும்மா வந்து இதெல்லாம் வந்துங்க, இதெல்லாம் வந்து ஓட்ட குறி வச்சு பேசிட்டேன். இதை 10 வருஷமா பேசுறேன், போட்டானா என்ன எனக்கு ஒன்றும் கிடையாது. ஆனா பிறவி கடமைன்னு ஒன்று இருக்குல்ல, பிறந்துட்டு அவங்க கூட. அவன் சொல்றான் பாருங்க, மௌனம் என்பது செத்த பிணத்திற்கு சமம்ங்கிறான். மௌனம் என்பது செத்த பிணத்திற்கு சமம். நீங்க பேசினாலும் சாவீர்கள், பேசாவிட்டாலும் சாவீர்கள், அதனால் பேசிவிட்டு செத்து போங்க தகார் ஜாவுத்து. அது மாதிரி அதையே தலைவர் வேற மொழியில் சொல்றாரு, போராடினாலும் சாவோம், நாம் போராடாவிட்டாலும் சாவோம், ஆனால் போராடினால் ஒருவேளை வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அதனால் போராடி விட்டு சாவோம். நான் உன்னை ஒண்ணுமே கேட்கலையே, ஒரே ஒரு ஓட்டு போட்டு வீட்டில் படுத்துக்க, நாட்டை என்கிட்ட விட்டு நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோதான், அவ்வளோதானே, அவ்வளோதானே, அவ்வளோதான். ஒரு ஏழு இதெல்லாம் மாறுமா, இதெல்லாம் செஞ்சிருவாரா சீமா? நீ ஒரு தடவை கொடுத்து பாரு. ஏடா உதயநிதியால முடியும், உங்க அண்ணனால முடியாதாடா? என்னடா அதெல்லாம்? உண்மையிலே விளையாட்டுத்துறை அமைச்சர் நான் தான்டா, எனக்கு தான்டா எல்லா விளையாட்டும் தெரியும். எனக்கு கபடி தெரியும், கையுந்து பந்து தெரியும், கால் பந்து தெரியும், செட்டில் காக்கு விளையாட தெரியும், சிலம்பு தெரியும், கராத்தே தெரியும், குத்து வரிசை தெரியும், எல்லாம் தெரியும். என்னமோ ஒன்று, சிலந்தி விலையை சிக்கிக்கொண்ட சிறுத்தைகள் போல நாம் தள்ளாடிக்கிட்டு இருக்கோம், அல்லாடிக்கிட்டு இருக்கோம். பார்த்துக்குருவோம். உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் எதுக்கு கேட்குறோம்னு. வகுப்புவாரி பிரதிநிதித்துவ அடிப்படையில் இல்லாமல் எண்ணி கொடுத்துட்டா எல்லாருக்கும் உள்ளது எல்லாருக்கும் கிடைச்சுன்னா எல்லா சமூகமும் இப்படி மேம்படும். கோனார் இப்படி மேலே வந்துடுவார், உடையார் இப்படி மேலே வந்துடுவார், முத்தரையர் இப்படி மேலே வந்துடுவார், பிள்ளைமார் இப்படி மேலே வந்துடுவார், முதலியார் வந்துடுவார், குயவர் வந்துடுவார், வண்ணார் வந்துடுவார், நாவிதர்கள் ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகம்லாம் ஒன்றா வந்துடும். அவரவர்களுக்குரிய பிரதிநிதித்துவம் கிடச்சிருச்சுன்னா, சரியான பங்கீட்டுலனா எல்லாம் வந்துடும். அப்போ தேவர்னா தேவருக்குள்ளே வந்துடுது, படையாச்சின்னா படையாச்சிக்குள்ளே வந்துடுது, அங்கே யார் இப்போ கவுண்டர்னா கவுண்டருக்குள்ளது வந்துடுது, அருந்ததியரா அருந்ததி, அவங்களுக்கு எண்ணி கொடு, எடுத்து கொடுக்காத, எண்ணி கொடு. ஆனால் எனக்கு இருந்து எடுத்து கொடுக்காத, அங்கேருந்து வாங்கி கொடு. இந்த 10 விழுக்காடு வச்சிருக்கான்ல, அவனை ஒரு தடவை என்ன சொல்லு. அவன் 3 பேர் தான் இருக்கான், 3 பேருக்கு இருக்குடா, 7 விழுக்காடு கூட வச்சிருக்கா, அவன்கிட்ட வாங்கி 7 கொடு, அருந்ததிக்கு கொடு, முடியாத என்கிட்ட நாட்டை கொடு. அது எதையா ஒன்று செய்யு. அதை நீ செஞ்சிருக்கணுமா இல்லையா? நீ 18 வருஷம் தம்பியில 18 வருடம் இந்திய நாட்டில் ஒரு மாநில கட்சி தொடர்ச்சியாக இந்திய ஒன்றிய அரசிலே மத்திய அரசிலே பங்கேற்ற ஒரு அரசியல் கட்சி இந்தியாவிலேயே திமுக ஒன்றுதான். 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக. வாஜ்பாயா இருக்கும், மன்மோகன் சிங்கா இருக்கும், ஐ.கே. குஜராலா இருக்கும், வி.பி. சிங்கா இருக்கும், தேவே கவுடாவா இருக்கும், எவன் வந்தாலும் பதவியில் இருக்கும். இப்பதான் கொஞ்சம் இல்லை, இப்ப அடுத்த தடவை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதா? 18 ஆண்டுகள் இருந்த நீங்கள்
காலங்காலமாக இங்க வாழ்கிற தாழ்நிலையில் வீழ்ந்து கிடக்கிற அருந்ததியின மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று ஏன் கேட்டு பெறல? என்கிட்ட இருந்ததை எடுத்து கொடுத்தா அது திருட்டு இல்லையா? அதிகார திமிரில் எடுத்து கொடுத்த திருட்டு இல்லையா? என்கிட்ட இருந்ததை எப்படி எடுத்து கொடுக்கலாம்? அது கேட்டா உள் ஒதுக்கீடு அப்படின்னா எப்படி எப்படி கேட்டா அருந்ததிற்கு இடஒதுக்கீடு வேணான்னு சொல்லலையா? பிராமணர்களுக்கே கொடுங்கிற நீ என்ன அருந்ததிற்கே வேணாங்கன்னு பிராமணர்களுக்கு எண்ணி கொடு, ஏன் எடுத்து கொடுக்குற? 10 விழுக்காடு எப்படி நீ என்றான்னா அது என்ன தெரிஞ்சிரும்ல, என்ன தெரிஞ்சிரும்ல, அதான பிரச்சனைங்க. கேவலம். இதையெல்லாம் மாற்றி உண்மையான சமூக நீதியை நிலைநாட்டணும்னா குறிவாரியாக கணக்கெடுத்து உரிய பிரதிநிதித்துவத்துக்கு ஏற்ப மக்களுக்கு அவர்களுக்கான வாய்ப்பை பங்கிட்டு கொடுக்கணும், பகிர்ந்து அளிக்கணும். சும்மா அள்ளி இந்த உனக்கு 3, யாரு முஸ்லீமா அந்த 3, நீ யாரு நாடாரா அந்த உனக்கு 3, நீ யாரு கோனாரா இந்த உனக்கு 1. நீ யாரு முதல்ல? நீ அங்கே வார்ப்பா, நீ யாரு? நீ யார் முதல்ல எனக்கு எண்ணி கொடுக்க எடுத்து கொடுக்க? நீ யாரு? நிலம் என்னது, விளைய வச்சவன் நான், காய்கறி என்னது, நீங்கள் கூறு கட்டி வித்துக்கிட்டு இருக்கே எப்படி? இந்த உனக்கு 3 காய் உனக்கு 3 காய்னு எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கா? எந்திரிச்சு போடா. மொத்த விளைச்சல் என்னது? நிலம் என்னது? இடம் என்னது? உரிமை என்னது? நீ யார்? அதனால சொல்றேன், எண்ணி கொடுக்கணும். நீங்க என்ன மாற்றீர்கள் எனக்கு தெரியும், என்ன மாற்றீர்கள். ஆனால் நான் என் மக்களுக்கு இதை எண்ணி எண்ணி விளக்க கடமைப்பட்ட மகன் என்கிறனால திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். எங்க ஐயா கேட்டார் பாருங்க, அப்பாவி சிறைவாசிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு போடுங்கன்னு கேட்டவர் ஐயா மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் தான். அவர் சொல்றாரு பாருங்க, அப்பாவிகளை சிறையில் வச்சிருக்கீங்க, வச்சது அவங்க அப்பா தான். அதுக்கு தெரியாதா? அவங்க அப்பா தான் வச்சது. எல்லாத்துக்கும் ஒரு குழு, 38 குழு. எந்த குழு எங்க இருக்குன்னு அவருக்கே தெரியாது. அந்த குழுவின் தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தெரியாது. இப்ப இந்த இஸ்லாமிய சிறைக்கைதிகளின் விடுதலைக்கு ஒரு குழு போட்டிங்களா, அதன் தலைவர் யாருன்னு கேளுங்க. இப்ப காலையில் கேளுங்க. ஆதிநாராயணன், அது தெரியாது, மறந்துடுவார். ஆதிநாராயணன் குழுவில் போட்டிங்களா அந்த தலைவர், அது எது போட்டோம்? புழு கூட 4 அங்குல நகருங்க. இவங்க போட்ட குழு எந்த வேலையும் செய்யாதுங்க, நகராது, நகரவே நகராது. அப்படி ஒரு கொடுமையான ஒரு குழு கல்விங்க. கால கொடுமை. ஏதோ வந்து சிக்கிக்கிட்டோம். அது சொன்னாலும் சொல்லலை, இந்த பைத்தியக்கார பயில்கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம படுற பாடு இருக்கேன்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி வசமாக மாட்டிக்கிட்டோம். தப்பிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்குது, போராடணும், நின்று சண்டை செய்யணும். சண்டை அது செய்யலைன்னா நமக்கு விடுதலை இல்லை. சரி சரி, வா வா, வாடா 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 வாடா, சர்ரா வாடா வாடா. அவனுக்கு உணர்வு வந்துருச்சு. இதை கூட்டத்தில் கொட்டடிக்கும் போது சாமி வரும்ல, அப்படி அவனுக்கு சாமி வந்துருச்சு. சரி வா, மலை இறங்கி வா, கீழே வா கீழே வா கீழே வா, வாடா வாடா. அதனால படித்த இளைஞர்கள், கற்றறிந்த பிள்ளைகள் இதை கவனத்தில் வச்சுக்கணும், நல்லா வச்சுக்கணும். நமக்கு உரிய இடத்தை நம்ம போராடி பெறணும். அப்படி இல்லைன்னா நம்ம வஞ்சித்து வீழ்த்தப்படுவோம். நமக்கு இருக்கிற இந்த ஒரு நிலம்தான், இந்த ஒரு இடம்தான், இதையும் இழந்துட்டோம்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால பேரன்பிற்கினிய என் தம்பி தங்கைகள், இதை கவனத்தில் வைத்துக்கொண்டு என் அருமை பெற்றோர்கள், ஒன்றுதான் அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். அதே வழியில் நின்று நாம் அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்கிற அடுத்த மொழியை முன்வைக்கிறோம். அனைத்து துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அந்த துன்பப்பூட்டை திறக்கிற திறவுகோலாக உங்களுடைய ஒற்றை ஓட்டு இருக்க வேண்டும் என்பதுதான் உங்கள் அண்ணனுடைய அன்பான வேண்டுகோள்.